அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அற்புதமான அவசர ஆன்மீக செய்தி. எதற்காக அவசரம்? இன்று இரவு இதை செய்ய வேண்டும். எனவே இந்த ஆடியோவை கேட்கும் என் அன்பு சிவ சொந்தங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த ஆடியோவை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், விருப்பம் இருந்தால். அன்பு சொந்தங்களே, 2/1/2026 மார்கழி 18 வெள்ளிக்கிழமை இன்று மாலை 6:44 பௌர்ணமி திதி தொடங்குது. அதன் பிறகுதான் இதை செய்யணும். என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி யாரும் தவற விட்டு விடாதீர்கள். மகா அற்புதமான இரவு, மாசி மகா சிவராத்திரி. இந்த வருடமும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண, குருவுடன் சேர்ந்து சிவத்துடன் இணைந்திருக்க மாசி மகா சிவராத்திரி 2026 என்ற வாட்ஸ்அப் குழுவை தொடங்கிவிட்டேன். அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு மானசீக சிவ தீட்சை வழங்கப்படும் மற்றும் கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதம் வழங்கப்படும். விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல தெரிகின்ற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். இன்று 2/1/2026 இரவு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, அதாவது 6:44 மேல் இரவு நீங்கள் தூங்குறதுக்குள்ள எப்போனாலும் இதை செய்யுங்க. என்ன செய்யணும்? உங்கள் வீட்டு பூஜை அறையில் 9 தீபங்கள் ஒரே நேர்கோட்டில் எரியுமாறு ஏற்ற வேண்டும். அந்த தீபங்கள் அத்துணையும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். காய்ச்சிய பால் ஒரு டம்ளர் நைவேத்தியமாக படைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று 27 முறை சொல்ல வேண்டும். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக 27 முறை சொல்லிட்டு தூபதீபம் காட்டுங்க. நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுங்க. முடிஞ்சா நிலவுக்கும் தூபதீபம் காட்டுங்க. நிச்சயம் சொல்கிறேன், உங்களது பண பிரச்சனைகள், பணம் தொடர்பான என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தீர தொடங்கும், நம்பிக்கையோடு செஞ்சா. சரிங்களா? இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த தீபங்கள் எல்லாத்தையும் குளிர வச்சுட்டு விளக்கை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து விடுங்கள். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அற்புதமான தை அமாவாசை 2 அறிவிப்புகள். இந்த ஆண்டு ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசியில் பிறந்த ஆண்களுக்கு சற்று சாதகம் இல்லாத ஆண்டாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்காக தத்தாத்ரேயர் மகா ஹோமம் தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறுகின்றது. அந்த ஹோமத்தில் வைத்து ஹோம பிரசாதமாக ருத்ராட்ச மாலை தரப்போறோம். பதிவு செய்ய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல இந்த தை அமாவாசை இறந்தவர்கள் ஆத்மாவை சாந்தி செய்யும் பித்ரு பிண்ட தர்ப்பண அதர்வண வேத சாந்தி ஹோமத்திற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.